ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சிம்பிளா அதே மாதிரி ரொம்ப குறைவான இன்கிரீடியன்ஸை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். நீங்களும் கண்டிப்பா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இது குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல்ங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். 2ல இருந்து 3 மீடியம் சைஸ் பொட்டேட்டோவை நல்லா பாயில் பண்ணி இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம நல்லா வேக வைக்கணும், அப்பதான் கட்டி கட்டியா இருக்காது, நல்லா சாஃப்டா இருக்கும். இப்போ இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்க போறோம். இந்த பொட்டேட்டோ பால்ஸை நீங்க தயிர் சாதம் கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா சும்மா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம காரத்துக்கு ஏத்த மாதிரி கொஞ்சமா மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமா உப்பும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்பூனை வச்சு. அடுத்தது இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்க போறோம். நீங்க எந்த ஃபிளேவர் இல்லாத எண்ணெயும் சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த ஸ்டேஜ்ல நீங்க கையை வச்சு பிணைஞ்சாதான் நல்லா வரும். ஸ்பூனை வச்சு பிணையறதோட கையை வச்சு பிணையறது தான் நான் ப்ரெஃபர் பண்ணுவேன். இப்போ ஓரளவுக்கு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்க போறோம். அரிசி மாவு சேர்த்தாதான் நம்ம பொட்டேட்டோ பால்ஸ் ரொம்பவே கிறிஸ்பியா இருக்கும், சாப்பிடுறதுக்கும் நல்லா இருக்கும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ ஃபைனலி நம்ம டவ் இப்போ ரெடி ஆயிடுச்சு, ரொம்பவே சாஃப்டா இருக்கு. இனி நம்ம எல்லா மாவுலையும் சின்ன சின்ன பால்ஸை உருண்டை பிடிச்சு வச்சுக்கலாம். நம்ம கையில எல்லாம் எண்ணெய் தடவிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா டவ்ல ஆல்ரெடி எண்ணெய் இருக்கு. ஸோ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளா பிடிச்சு வச்சுக்கலாம். எல்லா மாவுலையும் சின்ன சின்ன பால்ஸா இந்த மாதிரி பிடிச்சு வச்சதுக்கு அப்புறமா ஒரு ½ இதை அப்படியே ரெஸ்ட் பண்ண வச்சிடலாம். ½ ஆயிட்டு இனி ஒரு கடாயில நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சோம்னா கரிஞ்சிடும் உடனே, ஆனா உள்ள வேகாது. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இனி நம்ம ஒவ்வொரு பால்ஸா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் பொன்னிறமா. ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா வேகணும். அப்பதான் உள்ளேயும் நல்லா வேகும், வெளியும் நல்லா கிறிஸ்பியா இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த பொட்டேட்டோ பால்ஸ் ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்கா இருக்கும். சாஸ் கூட வச்சு சாப்பிட்டோம்னா, அதே சமயத்துல நம்ம சாப்பாடு கூட இஸ் சைட் டிஷ்ஷாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாவே இருக்கும். ஸோ நம்ம பால்ஸ் எல்லாம் நல்லா பொன்னிறமாயிடுச்சு. இனி நம்ம அதை வெளியே எடுத்துடலாம். ஸோ நம்ம கிறிஸ்பியான டேஸ்டியான பொட்டேட்டோ பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க.